Hi students, it's Faisal. Have a good day. இப்போ TN plus 2 மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 2.2ல ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ஓகே, கொஸ்டின் என்ன அப்படின்னா, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தாங்கப்பா. Z ஈக்குவல் டு 5 மைனஸ் 2i அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஒரு கலப்பியன். W ஈக்குவல் டு -1 + 3i அப்படின்னா இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இன்னொரு கலப்பியன். அப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தாச்சு. அந்த ரெண்டை வச்சு கீழே உள்ள ரிலேஷன்ஸ் அப்புறம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்னெல்லாம்? Z + W வேல்யூ என்ன, Z - IW வேல்யூ என்ன, 2Z + 3W, இந்த மாதிரி ஒரு 6 ரிலேஷன் கொடுக்குறாங்க. இந்த 6 ரிலேஷனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ரைட். இப்போ நமக்கு கொடுத்தது வந்து Z ஈக்குவல் டு 5 மைனஸ் 2i, W வந்து -1 + 3i. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? Z + W என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ Z வந்து நமக்கு தெரியும் 5 மைனஸ் 2i ப்ளஸ் W வந்து என்ன கொடுத்துருக்காங்க? -1 + 3i. இப்போ சிம்பிளி ப்ராக்கெட், நான் எல்லாமே தனி, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஒரு ப்ராக்கெட் எழுதியிருக்கேன், போட்டிருக்கேன். ஓகே ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராக்கெட் அப்புறம் ரிமூவ் பண்ணுங்கள். 5 மைனஸ் 2i ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 3iன்னு வரும். -1 + 3iன்னு கிடைக்கும். இப்போ இதில் i இல்லாத டேர்ம், அதாவது ரெண்டு ரியல் பார்ட் டேர்ம், 5 - 1. அப்போ 5 - 1 அப்படிங்கிறது 4. அடுத்து i உள்ள டேர்ம் 2i 3i, -2i + 3i + i அப்படின்னு கிடைக்கும். அப்போ Z + W ஓட வேல்யூ 4 + i அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சிடும். ஓகே ரைட். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னு பாருங்கள். Z - IW. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் Z - IW -IW. ஸோ நமக்கு Z தெரியும் 5 மைனஸ் 2iன்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு மைனஸ் இருக்குது, ஒரு i போட்டுட்டு W திரும்ப மல்டிப்ளைல எழுதணும். W ஓட வேல்யூ என்னது? -1 + 3i. எப்படி எழுதணும் பார்த்துங்க. ப்ராக்கெட் நான் எங்கே யூஸ் பண்ணுற பாருங்க. இந்த ஐக்கு அடுத்து Wக்கு ஒரு ப்ராக்கெட்டு, Zக்கு ஒரு ப்ராக்கெட். ஸோ இப்போதைக்கு Zோட ப்ராக்கெட் நான் ரிமூவ் பண்ணலை. 5 - 2iன்னு வச்சுட்டு இந்த மைனஸ் ஐயை கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா -i × -1 + i ஆயிடும். ஓகேங்களா? அடுத்து -i + 3i -3i² ஆயிடும். ஓகே, -3i². இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் இப்போ ரிமூவ் பண்ணிங்கன்னா ஒரு 5 - 2i, இது ஒரு ப்ளஸ் ஐன்னு இருக்கும். இப்போ இந்த i² வேல்யூ -1, i² வேல்யூ -1, -1 இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். சரிங்களா? ஏற்கனவே வெளியிலையும் ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 3ன்னு இருக்கும். i² வேல்யூ -1ங்கிறனால. ஸோ இப்போ ரியல் பார்த்து பாருங்கள். 5 + 3 8. ஒரு -2i + i அப்படிங்கிறது ஒரு -i. அப்போது Z - IW ஓட வேல்யூ 8 - i. 8 - i. ஓகே, அதுக்கடுத்து என்ன இருக்காங்க பாருங்கள். ஒரு 2Z + 3W. ஓகே, தேர்ட் சப்டிவிஷன். ஒரு 2Z + ஒரு 3W. ஓகே, 2 × Z வந்து என்ன இருக்குது? 5 - 2iன்னு இருக்குது. ஓகே, ப்ளஸ் 3 × W ஓட வேல்யூ என்ன இருக்குது? -1 + 3i. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 10 - 6i அப்படின்னாகும். இந்த 3 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -3 + 9i அப்படின்னு ஆகும். ஓகே, ஸோ 10 - 3 ஒரு 7, -6i + 9i ப்ளஸ் ஒரு 3i. அப்போது 2Z + 3W ஓட வேல்யூ 7 + 3i அப்படின்னு இருக்கும். ஓகே, அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபோர்த் நமக்கு வெறும் ZW, சிம்பிளி ZW. சரிங்களா? ஸோ அப்போ ZW, Z வந்து 5 - 2i, W வந்து -1 + 3i. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ண நமக்கு மெத்தட் தெரியும். ரெண்டு ரியல் பார்ட்டியும் முதல்ல மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் ரெண்டு இமேஜினரி பார்ட்டியும் மல்டிப்ளை பண்ணி முதல் ஸ்கொயர் ப்ராக்கெட், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுங்க. இதில் ரெண்டு ரியல் பார்ட்டு, ரெண்டு இமேஜினரி பார்ட் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 × -1 ஒரு -5. அடுத்து இமேஜினரி பார்ட் பார்த்தீங்கன்னா இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ஒரு -, 2 × 3 6i² இருக்கிறது அப்படியே நான் எழுதியிருக்கேன். எதையுமே சிம்பிளிஃபைலாம் பண்ணல, ஒரே லைன். அடுத்த நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்து என்ன செய்யுங்கன்னா +i போட்டு இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ரியல் பார்ட், ஒரு இமேஜினரி பார்ட், ஒரு இமேஜினரி பார்ட், ஒரு ரியல் பார்ட். ஃபஸ்ட்டு டேர்மோட ரியலும், செகண்ட் டேர்மோட இமேஜினரி. அடுத்து ஃபஸ்ட்டு டேர்மோட இமேஜினரி, செகண்ட் டேர்மோட ரியல் பார்ட். இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இங்கே ஒரு +5, இங்கே ஒரு +3i இருக்குது. இப்போ i வெளியில் எடுத்தோம் இல்லையா நம்ம. ஸோ நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். 5 × 3 ஒரு 15 அப்படின்னு வரும்.
அடுத்து இங்கே ஒரு -2 இங்கே ஒரு -1 ஒரு +2 வரும். -2 -1 -2 -1 +2 வந்துடும். ஓகே, ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த ப்ராக்கெட்டை -5 நமக்கு தெரியும் I ஸ்கொயரோட வேல்யூ -1 -1 இன்ட்டு மைனஸ் +6 ஆயிரும் +I இன்ட்டு 17. ஸோ -5 +6 அப்படிங்கிறது 1 ப்ளஸ் I இன்ட்டு 17. அப்போ ZW ஓட வேல்யூ வந்து -1 ப்ளஸ் I இன்ட்டு 17. ஓகே, ஃபோர்த் சப்டிவிஷன் முடிஞ்சது. அடுத்து ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா Z ஸ்கொயர் 2ZW W ஸ்கொயர். Z ஸ்கொயர் 2ZW W ஸ்கொயர். முதல்ல Z ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா? Z ஸ்கொயர் Z வந்து என்னது? ஒரு 5 மைனஸ் 2i த ஹோல் ஸ்கொயர், அப்படிதானா? ஓகே, இதை நீங்கள் 2 டைம் 5 மைனஸ் 2i இன்ட்டு 5 மைனஸ் 2iன்னு எழுதி இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா? இப்படி மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸ்டெப் 4ல் செஞ்ச மாதிரி நீங்கள் மல்டிப்ளை சப்டிஷன் 4க்கு செஞ்ச மாதிரி மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். சரியா? அப்படி இல்லாமல் டேரெக்டாக a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்போ நான் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் வச்சுங்களா? முதல்ல a ஸ்கொயர் கொஞ்சம் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஈஸியாக தெரியுதுனால டேரெக்டாக ட்ரை பண்ணதை விட கொஞ்சம் எழுதி செய்கிறது நல்லது. ஓகேங்களா? முதல்ல a ஸ்கொயர் 5 ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. அடுத்து மைனஸ் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் தானே? மைனஸ் 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ 5 பியோட வேல்யூ வந்து 2i. அடுத்து வந்து b ஸ்கொயர் 2i த ஹோல் ஸ்கொயர். இப்படி ஒரு தடவை எழுதி அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஏன்னா ஐ டைம் இருக்குங்க நமக்கு. அப்போ 5 ஸ்கொயரோட வேல்யூ ஒரு 25 2 5 2 சரிங்களா? 10 இன்ட்டு 2 20. அப்போ -20i. இங்கே 2 ஸ்கொயர் I ஸ்கொயர் 2 ஸ்கொயர் வந்து 4 ஆயிரும். I ஸ்கொயர் -1 ஆயிரும். ஸோ இது -4 ஆயிரும். 2 ஸ்கொயர் வந்து 4 I ஸ்கொயர் வந்து -1 ஸோ -4. அப்போ 25 -4 அப்படிங்கிறது 21 - 20i. அப்போ Z ஸ்கொயரோட வேல்யூ 21 - 20i. ஓகே, ரைட். அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், ஒரு Z2ZWங்களா? நமக்கு ZW இதுக்கு முந்தின சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சிருக்கோம். ZW வேல்யூ 1 ப்ளஸ் I இன்ட்டு 17. அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா போதும் இல்லையா? அப்போ 2 இன்ட்டு 1 ப்ளஸ் I இன்ட்டு 17. ஸோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 2 ப்ளஸ் I இன்ட்டு 34. இது வந்து செகண்ட் சப்டிவிஷன், செகண்ட் டேர்ம். சரிங்களா? 2 இன்ட்டு ZW. அடுத்து வந்து W ஸ்கொயர். W ஸ்கொயர் வந்து என்ன வரும்? -1 ப்ளஸ் 3i த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் படி a ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b ப்ளஸ் b ஸ்கொயர் 3i த ஹோல் ஸ்கொயர். -1 ஸ்கொயர் 1, இங்கே ப்ளஸ் 2, இங்கே ஒரு -1 இருக்குது ஸோ மைனஸ் ஆகிடும். 2 இன்ட்டு 3 6i. இங்கே ஒரு ப்ளஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -6i. இங்கே பார்த்தீங்கன்னா I ஸ்கொயரோட இங்கே 3 ஸ்கொயர் I ஸ்கொயர் இருக்கும். I ஸ்கொயர் வந்து -1, 3 ஸ்கொயர் வந்து 9. அப்போ -9 ஆயிருமா? முன்னாடி ப்ளஸ் இருக்கிறதுனால -9. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -9. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு ரியல் பார்ட் 1 -9 -8 -6i. எப்போதுமே ரியல் பார்ட் நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி அதை தான் முன்னாடி எழுதணும். இமேஜினரி பார்ட் I வர டைம் பின்னாடி தான் எழுதணும். சரிங்களா? அப்போ 1 -9 வந்து -8 -6i. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்படி தானே? பாருங்கள், therefore Z ஸ்கொயர் ப்ளஸ் 2ZW ப்ளஸ் W ஸ்கொயர். நான் எப்படி ஆட் பண்ணுறேன் பாருங்கள். மூணுலேயும் ரியல் பார்ட் அப்புறம் பாருங்கள். இங்கே ஒரு 21 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு -8 இருக்குது. Z ஸ்கொயர் 2ZW W ஸ்கொயர் மூணையும் அப்படியே ஆட் பண்ணலாமா? பாருங்கள், 21 ப்ளஸ் 2 ஒரு 23, 23 -8, 23 -8 வந்து ஒரு 15. அப்போ ஃபஸ்ட்டு டேம் வந்து ஒரு 15. ஓகேவா? ரைட். அடுத்து இமேஜினரி பார்ட் புறம் பாருங்கள். அடுத்த கேஸ் ஒரு -20, ஐயெல்லாம் விட்டுரும். -20 ப்ளஸ் 34, -20 ப்ளஸ் 34, -20 ப்ளஸ் 34 ஒரு 14, ஒரு 14. சரிங்களா? அப்போ 14 -6, 14 -6, 14 -6 ஒரு 8, ப்ளஸ் 8 தான். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு +8i. இதுதான் இந்த டேர்மோட ஆன்சர். ஃபிஃப்த் சப்டிவிஷனோட ஆன்சர் வந்து 15 + 8i. ஓகேவா? ரைட். அடுத்து சிக்ஸ்த் சப்டிவிஷன் என்ன இருக்குன்னு பாருங்கள். Z + W த ஹோல் ஸ்கொயர்.
சரிங்களா z + w தான் ஹோல் ஸ்கொயர். நம்ம தான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை கண்டுபிடிச்சிருக்கோம் z + w ங்கிறது 4 + i. அப்போ 4 + iக்கு ஹோல் ஸ்கொயர் எடுத்தால் போதும் இல்லையா? ஸோ சிம்பிளி பாருங்கள், 6th சப்டிவிஷன் z + w the whole square, that is 4 + i the whole square. Okay, 4 + i the whole square. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண என்ன ஆகும்? முதல்ல a square 4 square plus 2ab plus b square வந்து i square. b வர இடத்துல i போட்டுக்கணும். அப்போ இங்கே ஒரு 16, இங்கே ஒரு 8i, இங்கே ஒரு i ஸ்கொயர்னா -1. அப்போ 16 - 1 15 + 8i. இதுதான் z + w the whole square ஆன்சர். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்தை இப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அடுத்த வீடியோவில் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.